சூழ்நிலை பார்த்து பயந்துட்டீங்களா என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை எதிர்க்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அதாவது பெலிஸ்தியரோட எண்ணிக்கை எவ்வளவுனா 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள். இங்க இருக்கிறவங்க இஸ்ரவேலர் கிட்ட வெறும் 600 பேர்கள் மட்டுமே. அந்த 600 பேர்ட்டையும் பட்டயம் இருந்தது. ஆனா அத சாணை பிடிக்காம மழுங்கி போய் இருந்தது. அங்கு கொல்லர்கள் இல்லாதபடிக்கு அதை ஷார்ப் பண்ணப்படாதபடிக்கு பார்த்து கொண்டாங்க. எனவே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை மேற்கொள்வது அதிக நிச்சயமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களோ பயந்து போய் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வைராக்கியம் யோனத்தானுக்கு இருந்தது. தன் ஆயுததாரியை பார்த்து, கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அதிக பேரை கொண்டாகிலும் தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவர், நாம் போலாமா வரியா என்று சொல்லி கேட்கிறார். அவரும் உற்சாகமடைந்து போகிறார். ஆனால் தன் போக்காக போகாமல், இது தேவ சித்தம்தானா, ஒருவேளை நமக்கு தேவன் உதவுவார் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை வைக்கிறார்கள். அவர்கள் ஏறி வா என்று சொன்னார், நாம் போகலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களும் ஏறி வா என்று சொன்ன போது கர்த்தர் அவர்களை நம் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு அறிக்கை செய்து யுத்தத்திற்கு சென்று முதலாக வெறும் 20 பேரை மட்டும்தான் வெட்டினார்கள். உடனடியாக தேவனுடைய பயங்கரம் அங்கே ஏற்பட்டு பூமி அதிர்வு, திகில், பயம் எல்லாம் ஏற்பட்டதும் அல்லாமல் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு விழுந்து போனார்கள். இதை கேள்விப்பட்ட சவுலும் அவன் சேனையும் கூட சேர்ந்து சென்று அவர்களோடு யுத்தம் செய்து பெலிஸ்தியரை ஜெயித்தார்கள். யோனத்தானின் தைரியம் தான் என்ன? கொஞ்ச பேரை கொண்டாயிலும் தேவனால் ரட்சிக்க முடியும் என்று நம்பினார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மட்டும் போதுமா, இருக்கிறாரா என்று சோதனை செய்து பார்த்து கொண்டார். அவர் நினைத்தபடி தேவன் அவர் பட்சமாய் இருந்து 2 பேரை கொண்டு ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சாங்க. 20 பேரை கொண்டாங்க. மீதியை கர்த்தர் பார்த்து கொண்டார். யுத்தம் கர்த்தர் செய்து இவர்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆமாங்க, சத்துருக்களை பார்த்து, சூழ்நிலை பார்த்து, கடனை பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும் போது எதுவுமே உங்களை மேற்கொள்வதில்லை. உங்களுடைய ஒரே ஒரு ஸ்டெப்ப தேவனை நம்பி எடுத்து வைங்க. மீதிய அவர் பார்த்து கொண்டு நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை தருவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் என் பட்சமாயிருந்து எனக்கு துணை செய்வதற்காக உமக்கு நன்றி. உம் சித்தம் அறிந்து உம்மை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க எனக்கு கிருபை தாரும். மற்றவற்றை நீரே பார்த்துக் கொள்ளும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.